Exercise 5.1, question number 3. Using binomial theorem, indicate which of the following two number is larger. 1.01 உடைய பவர்ல 10 lakhs கொடுத்துருக்காங்க. அதையும் 10,000 என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணி எது பிக்கஸ்ட் வேல்யூன்னு என்ன பண்ணணும் எழுதணும். ஸோ இது 10,000 தெரியும். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். 1.01 the whole power 10 lakhs இருக்கு. ஸோ 10 lakhs எழுதியாச்சு. இப்போ 1.01 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 1 plus 0.01 பிரிச்சுக்கலாம். ஸோ பவர்ல 10 lakhs. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதனுடைய ஜென்ரல் ஃபார்மான எக்ஸ் பிளஸ் ஏ இந்த ஹோல் பவர் n கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ இந்த ஹோல் பவர் n. இந்த கம்பேரிஷன்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ n அப்படின்றது 10 lakhs. அது எக்ஸினுடைய வேல்யூ 1, ஏனுடைய வேல்யூ 0.01. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா 1/100ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதனுடைய மிடில் டேர்ம் நம்மளுக்கு தெரியும் r பிளஸ் 1th டேர்ம் உடைய வேல்யூ NCR x பவர் n மைனஸ் r a பவர் rன்னு வரும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ rனுடைய மதிப்பானது 0ல இருந்து 10 lakhs வரைக்கும் போகணும். ஸோ நான் என்ன பண்ண போறோம் அப்ளை பண்ணலாம். என்னுடைய மதிப்பு 10 lakhs C0, எக்ஸினுடைய வேல்யூ 1, பவர்ல 10 lakhs கிடைக்கும் இன்ட்டு a பவர் r இருக்கு. ஏனுடைய வேல்யூ 1/100 பவர்ல 0. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்னுடைய மதிப்பு 1 அப்ளை பண்ணலாம். ஸோ 10 lakhs C1. ஸோ அடுத்து எக்ஸினுடைய பவர்ல அதாவது எக்ஸினுடைய வேல்யூ 1 இருக்கு. ஸோ பவர்ல 10 lakhs மைனஸ் 1 9,99,999 வரும். ஸோ ஏனுடைய வேல்யூ 1/100 பவர்ல 1ன்னு வரும். ஸோ அடுத்து ஆர்னுடைய மதிப்பு 2 அப்ளை பண்ணலாம். ஸோ 10 lakhs C2 1 பவர். ஸோ 10 lakhs மைனஸ் 2 9,99,998. ஸோ 9,99,998. ஏனுடைய மதிப்பு 1/100 பவர்ல என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும் nth டேர்ம் வரைக்கும். ஸோ அதாவது என்னுடைய மதிப்பு 10 lakhs வரைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் 10 lakhs C0 அப்படின்றது 1ன்னு கிடைக்கும். 1 பவர்ல என்ன வேல்யூ வந்தாலும் 1 தான் கிடைக்கும். anything power 0 1. ஸோ அடுத்து இருக்கக்கூடியது 10 lakhs C1 10 lakhs கிடைக்கும். ஸோ அடுத்து 1 பவர்ல anything 1ன்னு வரும். ஸோ இங்க 1/100. ஸோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எதோட கம்பேர் பண்ண போறோம் 10,000 கூட கம்பேர் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம் இதோட நிப்பாட்டிக்கலாம். என்ன காரணம்னா இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10,000 கிடைக்கும். ஸோ இதுல முதல் டேர்ம்ல என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ இங்க 1 பிளஸ் 10,000. ஸோ இங்கிட்டு போயிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த எக்ஸெட்ரா போடக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். அப்ப இங்க 10,000 பிளஸ் 1 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது 10,001 பிளஸ்ன்னு போக போகுது. ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய பாருங்க இதனுடைய எக்ஸ்பென்ஷன்ல முதல் 2 டேர்ம் சம் பண்ணும் போதே 10,001 கிடைக்குது. அப்ப இதுக்கு அடுத்த டேர்ம்ஸ் ஆடாக என்ன ஆகும் 10,001 விட அதிகமாகிட்டே போகும். அப்போ இந்த மதிப்பானது எதை விட அதிகமா இருக்கு 10,000 விட அதிகமா இருக்கு. அப்ப இதுல என்ன சொல்றோம் பாருங்க 1.01 the whole power 10 lakhs is greater than 10,000. அப்ப இதுல இருந்து என்ன முடிவு பண்ணிடலாம் 1.01 the whole power 10 lakhs
இஸ் லார்ஜர் தென் 10,000. 10,000 விட 1.01 the whole power 10 lakhs அப்படின்றது biggest வேல்யூவா இருக்குது. Is the final answer. Thank you.